படம் பார்த்துட்டு இந்த படத்தில் இவ்வளோ குறை இருக்குன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பிரச்சனை இல்லை, இவங்க சும்மாவே எனக்கு குறை சொல்கிறதுக்கு ரைட்டப் எழுதி வச்சுப்பாங்க. முன்னாடியே படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 4 பக்கம் எழுதி வச்சிருவாங்க. மானே தேனே பொன்மானே மட்டும் மாற்றிப்பாங்க, போட்டு படிக்கிறது அவ்வளோதான். ரிலீஸ் தேதி அது மட்டும் ஆமாம், அதை மட்டும் மாற்றிட்டு எழுதுவாங்க. மோகன்ஜிக்கு பெண்களை அடிமைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. படத்தில் பெண்கள் வந்தாலே அவங்க வந்து புள்ளத்தாச்சி ஆகிடுவாங்க, குழந்தை பெற்றுக்க தவிர அவங்க. அடுத்து கேள்வி ஆனால் நான் நானே சொல்லிடுறேன், இல்லை நீங்கள் பெண்களுக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐட்டம் சாங் வச்சிருக்கீங்க. இடையில வந்து பயங்கரமாக கில்மா டான்ஸ் ஒன்று. ஆமாண்ணா, இப்போ துருக்கியிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க துருக்கியிலேருந்து வரவங்களோட என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆனால் டான்ஸ் ஆடுறதா இருக்குமா? அவங்களது பெல்லி டான்ஸ் தான் அவங்களோட கல்ச்சராக இருக்குது. அது வந்து அதை காட்டி தான் ஆகணும் அந்த படத்தில். அவர் வல்லாள மகாராஜோட கதை இல்லை போல. வல்லாள மகாராஜா பெல்லி டான்ஸோட ஆடி இருந்தால் அண்ணன் கேள்வி கேட்கலாம், நியாயம். அவங்க துருக்கியிலேருந்து வந்த ஒரு அரசர், அவர் வந்து பெல்லி டான்ஸரோட தான் ஆடுவார். அவங்க அப்படி தான் அவங்க என்டர்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பத்மாவதி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நானும் ஒத்துக்கிறேனே, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து சொந்தமாக யோசிச்சுட்டேன்லாம் இல்லை. முன்னாடி பார்த்ததெல்லாம் தான் நமக்கு வந்து சினிமாவை வெளியே வருது.